நமக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும், நம்ம சந்தோஷமாக இருக்க, ஹெல்த்தியாக இருக்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேற, நம்ம டைமை எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம யாருமே அதை பண்ண மாட்டேங்கிறோம். கரெக்டுங்களா? நம்ம அப்படியே அந்த கோலை அச்சீவ் பண்ண மாதிரி ட்ரீம் பண்ணுவோம், அப்படியே அதை ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப டைம் இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் தவிர நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது செயலாக்கமாக இருந்திருக்காது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி யோசித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பயம். நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் ரெண்டு விஷயந்தான் அடிப்படை. ஒன்று பயம், ஒன்று சந்தோஷம். காலையில் எழுந்திரிப்போம், வேலை கரெக்டாக போவோம். எங்கே லேட்டாக போனால் மேனேஜர் திட்டு வரும். அந்த வேலையை கரெக்டாக முடிக்கணும். எங்கே முடிக்கலைன்னா சேலரி ஒழுங்காக போட மாட்டாங்க, ஒரு பயமாக இருக்கலாம். ஈவினிங் வீட்டுக்கு குளிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவி பார்ப்போம். சந்தோஷமாக இருக்குல்ல. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சந்தோஷமாக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகலாம், ஏன் சந்தோஷமாக இருக்குல்ல. நம்ம செய்கிற எல்லா செயலுக்குமே ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஒரு பயம், இந்த ரெண்டு விஷயம்தான் அடிப்படையாக இருக்கும். இதில் எந்த விஷயத்தில் பயம் இருக்கோ அதை தான் நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னு பார்த்தா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கன்னா அது பண்ணால் தோற்றுருவனோ, இல்லை என்னால் பண்ண முடியாதோ, இல்லை நான் பண்ணால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை அவங்க சிரிப்பானோ, இதே மாதிரி நம்ம நிறைய நினச்சி நம்ம பண்ணாமல் என்ன பண்ணிடுறோன்னா அப்படியே செட்டில் ஆகிடுறோம், உட்காந்துடுறோம். நமக்குள்ளேயே எப்படி தாட் வந்துடும்னா, நான் ஒரு சோம்பேறிப்பா, நான் ஒரு முட்டாள், நான் நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் என்னென்னா நமக்கு நம்மளே சொல்கிற ஒரு பொய். சரி, இந்த பயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை கேட்குற நிறைய பேருக்கு ஆமாம் எனக்கும் இதுக்குள்ளே நானும் இந்த ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கேன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, 4 விஷயந்தான் இந்த பயத்துக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க உங்கள் மனசில். இந்த உலகத்தில் பயத்தை பார்க்காதவன் யாருமே இல்லை. அப்துல் கலாமாக இருக்கட்டும், மைக் டைசனாக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்படுறீங்களோ அப்போ அது உங்களுக்கு சொல்லுது, இந்த விஷயத்தில் தான் நீ ஏதோ ஒரு மாற்றம் உனக்கு தேவைப்படுதுன்னு அது சொல்லுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதுதான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதை எப்படி கான்கர் பண்ணுறது நம்ம யோசித்து அங்கே நம்மளோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேணும்னு அர்த்தம். 3வது என்னென்னா, இந்த பயம் சின்னதோ பெருசோ இது என்ன ஒரு கெட்ட விஷயம்னா, இது நம்ம மனசில் அப்படியே சின்ன விஷயமாக போட்டு நிறைய விஷயத்துக்கு சொல்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயப்படுற எல்லா விஷயமும் நம்ம ஆள் மனசில் போய் உட்காந்து அது ஒரு மலை மாதிரி பை அப்படியே ஒரு மலை மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. ஆள் மனசில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஒரு சோகமோ, ஒரு அச்சீவ் பண்ணாத மாதிரியோ, ஏனே தெரியலையே மனசு கஷ்டமாக இருக்குது, ஏனே தெரியல ஒரு மாதிரி இருக்குது, லைஃப் ஏன் இப்படி போகுது, இந்த லைஃப்பை பற்றி இந்த வெறுப்பாக பேசுகிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன ரீசனே தெரியாது. ஆனால் இது மாதிரி சின்ன பயத்தால் அது பை ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களை உட்காந்துக்கும். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், எதால் நம்மளுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இதில் 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயம் பெருசாக சின்னது எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு மேடையில் போய் ஏந்திரிச்சு எல்லோரும் கூட நின்று பேசுகிறது ஒரு பெரிய பயம். இல்லைன்னா என் ஃப்ரெண்டு ஒரு குப்பையை போடுறான், அவன்கிட்ட டே குப்பையை ரோட்டில் போடாத, குப்பை தொட்டில் போடுன்னு சொன்னால் எங்கே சொன்னால் ஏதோ தப்பாக நினச்சி போனோன்னு சொல்கிறது, அது ஒரு சின்ன பயமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். எந்த ஒரு பயம் வந்தாலும் சரி, அந்த ஒரு பயத்துக்கான ஒரு முதல் படியை நீங்கள் எடுத்தே ஆகணும். ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். அந்த பயத்தை நீங்கள் ஃபுல்லாக கான்கர் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா பயத்துக்கும் ஒரு சின்ன ஸ்டெப் நீங்கள் எடுத்தே ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபெக்ஷனிசம். இதை பற்றி நான் சொல்லும் போது கண்டிப்பாக என் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் எங்கள் ஒரு அண்ணனை பற்றி சொல்லணும். அவர் நல்லா தெரியும் எனக்கு. அவர் சடனாக ஒரு கடை தொடங்கிட்டார். நான் கேட்டேன், என்னன்னா திடீர்னு ஒரு கடை தொடங்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் கடை தொடங்கணுன்னு ரொம்ப ஒரு கடை தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு தினக்கூலி தான், ஆனால் தொடங்க முடியல. ஆனால் நான் தொடங்கிட்டேன். ஏன் நான் தொடங்க முடியலன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா நானும் கேட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. அப்போ சொன்னார், இல்லைப்பா அவருக்கு ஒரு கடை எப்படி தொடங்கினா அதுக்கு இந்த பொருள்லாம் எங்கே வாங்கணும், அந்த எப்படி சொல்கிறது, இந்த இந்த விற்பனை பண்ணுறது, அப்புறமா அந்த பொருளை வாங்கி ஸ்டாக் வைக்கிறது, இந்த சேல்ஸ் பண்ணுறது, லொக்கேஷன் கரெக்டாக இருக்குமா, வாங்கின ஸ்டாக் கரெக்டாக போகுமா, அது மாதிரி சின்ன 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 எல்லா விஷயமே எனக்கு கரெக்டாக தெரியாது. அது எனக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுத்ததுக்கும் ஆள் இல்லை. அது மாதிரி ஆட்களோட கூட எனக்கு பழகிறதுக்கு அந்த சூழ்நிலை எனக்கு அமையலை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 ரீசன் சொல்லிவிட்டு எல்லாமே கூடி வரணும்னு சொல்லி எங்கள் அப்பா அப்படி போயிட்டார். பட் நானும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலனா கூட நான் தொடங்கிட்டேன். எனக்கு இந்த லாஜிஸ்டிக்னால் என்னென்னு தெரியாது, ஒரு டீம் எப்படி வச்சு ஆளை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இந்த டேக்ஸ் எப்படி கட்டணும்னு எதுவுமே தெரியாது. பட் நான் தொடங்கிட்டேன். பட் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. பார்த்திங்களா, நான் ஒரு விஷயம் தொடங்கிட்டேன்னு சொல்லுறது, அந்த விஷயமே எனக்கு போதும்பா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பெர்ஃபெக்ஷன் என் லைஃப்பில் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு 100% நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அது தொடங்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நான் செய்யணும். அப்போ தான் என்னால் கண்டிப்பாக சக்சீட் பண்ண முடியும், என்னால் ஜெயிக்க முடியும். இது மாதிரி தான் ஃப்ராங்காக சொல்கிறேன். நம்மளை இப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஃப்ராங்காக சொல்கிறேனே, அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அதுதான் எல்லா விஷயம் நம்ம பக்காவாக இருக்கணும்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. நீ அப்படியே தேடி போயிட்டே இருப்ப, எல்லா விஷயத்துலையும் பக்காவாக இருக்கணும்னு போய்கிட்டே இருப்பேன். நான் ஒரு விஷயம் பக்காவாக தான் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா அந்த விஷயம் நீ உன் லைஃப் டைம் ஆகிடும். 100% பக்காவாக இருந்தால் அந்த விஷயம் தொடங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம அந்த தோக்கிறத பார்த்து பயப்படுறோம்னு அர்த்தம். அதுதான் ஃபேக்ட். எனக்கு ப்ராப்ளமே இல்லை, அதுதான் ஃபேக்ட்டு. நீ தோற்று போ, பிரச்சனை இல்லை. தோக்குறியா, ப்ராப்ளம் இல்லை, திருப்பி ட்ரை பண்ணு. அதுதான் மேட்ரு. திருப்பி ட்ரை பண்ணணும். அதுலேருந்து என்ன கற்றுக்குற, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் அந்த வின்னுன்னு சொல்லுவாங்களே, ஜெயிச்சிட்டோம், அதை சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஒரு கோட் தான் நினைப்பு வரும். இந்த ஃபெயிலியர்னு சொல்லும் போதே, தேர் இஸ் நோ சச் திங் கால்ட் ஃபெயிலியர், தேர் இஸ் ஒன்லி ஃபீட்பேக். எல்லாமே தோற்றா அது தோல்வின்னு எடுக்காமல் அது ஒரு ஃபீட்பேக்னு எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இந்த பர்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை குப்பையில் போட்டுருங்க. ஆமாம், லிட்ரலாக அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா தொடங்கி அது தப்பாக செய், ப்ராப்ளமே இல்லை. திருப்பி தப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாக ஒரு தடவை நீ கரெக்டாக செய்வ, அது போதும். இந்த உலகம் அதுதான் நினைப்பு வச்சுக்கோ. தாமஸ் எடிசன் 1000 தடவை பல்பு தப்பாக தான் கண்டுபிடிச்சார். அதை தாண்டி செய்யும் போது தான், ஒரு தடவை கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது தான் உலகம் ஃபுல்லாக அவருக்கு பேர் வந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப். நம்ம லைஃப்பில் நம்ம சீரியஸாக நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நினச்சி அதை எய்ம் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருப்போம். லைக் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு
இந்தந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இன்கேஸ் அதை நான் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபெயிலியராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நல்ல ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அது ரொம்ப நல்லது. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் மனசாட்சியோடு நம்ம பார்த்தா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அது மாதிரி ஹேபிட்டை ஃபாலோ பண்ணும்போது நடுவில் ஒரு கேப் விழுந்திருக்கும். இல்லை ஒரு வாரம், இல்லை ஒரு 5 நாள், இல்லை 1 வாரம் 2 வாரம் கூட கேப் விழுந்திருக்கும். நம்ம சீரியஸாக அதை ரியலாக சீரியஸாக தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்திருக்கும். ஏன்னா பேசிக்காக நம்மளாம் ஒரு மனுஷங்க தான். சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ். அந்த சீரியஸ்னஸ்னை அதே எப்படி ஆகிடும்னா, என்னடா நம்ம இவ்வளோ சீரியஸாக இதை ட்ரை பண்ணுமே, ஆனால் சடனாக இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் திருப்பி நம்ம அந்த விஷயம் தொடங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இது ஒன்றும் லைக் அப்படியே உலகம் ஒன்றும் அழிஞ்சு போகிறது இல்லை இதால் ஒன்றும். கண்டிப்பாக எனக்கு நிறையா பேர் தெரியும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காலையில் ஏஞ்சி ஜாகிங் போகிறவங்களா இருக்கட்டும், இந்த ஜிம் போகிறவங்களா இருக்கட்டும், நடுவில் ஒரு கேப் இருந்துடும். அப்படியே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அப்படியே அதை விட்டுருவாங்க, கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. ஒரு லைக் புக் ரீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஈவினிங் டைமில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்துடும். சில பேர் இந்த டயட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு அன்பிளான்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, விட்டுருப்பாங்க. நம்ம பண்ணுறது என்னென்னா, நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு கேப் விழுந்தோடனே நம்ம என்ன நினச்சிக்கணும், ஐயோ நான் ஒரு விஷயம் தொடங்கினேனே, அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துச்சு. அது வந்து ஒரு ஃபெயிலியராக எடுத்துக்கக்கூடாது. அப்படியே அந்த ஃபெயிலியரால் நம்ம அதை கிவ் அப்பும் பண்ணிடக்கூடாது, அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ரிலாக்ஸாக ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு, ஓகே நான் இத்தனை நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நடுவில் ஒரு கேப் விழுந்திருக்கு, அது நல்லது. நம்ம திருப்பி அந்த சுச்சுவேஷன் சடனாக கொண்டு வர கஷ்டமாக இருக்கும். ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஒரு மணி நேரம் பண்ணியிருந்தேன்னா, அடுத்த நாள்லேருந்து, அதாவது இந்த கேப் விழுந்த அடுத்த நாள்லேருந்து அதை அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த டயட் இருக்கிறவங்க அதே மாதிரி தான். சடனாக அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக தொடங்க முடியாதுன்னா இன்னும் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் முன்னேறணும். ஏன்னா இதில் நம்ம அந்த சீரியஸ்னஸ் கொண்டு வந்துட்டாலே நம்ம திருப்பி அந்த விட்டு போனதை பிடிக்கிறது நம்மளால் முடியவே முடியாது. இதை நம்ம வந்து கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாபிக் கம்பேரிசன். இதில் நான் ஒரு சின்ன கதை சொல்லணும் உங்களுக்கு. ஒருத்தன் கைத்தொழில் செய்கிறதுல, அந்த கலை அது மாதிரி செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன். அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, இது பண்ண தொடங்குறதுக்கு நம்ம அது மாதிரி இன்ஸ்பயரான அந்த கலை ஏற்கனவே செய்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டாகிராமில் வந்து அது மாதிரி இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்க்க தொடங்கினான்னா. அது பார்க்க அவன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனான். என்னடா இவ்வளோ அற்புதமான கலைகளை எல்லோரும் செய்ய தொடங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதை பார்க்க அவனுக்கு தெரிய வந்துச்சான். ஸோ அவன் நினச்சோட இதில் வந்து பயங்கரமான அற்புதமான விஷயம்லாம் செய்ய முடியும்னு தெரிஞ்சிச்சான். ஆனால் அது அப்படியே போக எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் பார்க்க அவனுக்குள்ளே வந்து இதெல்லாம் வேறு லெவலில் செய்கிறாங்க, நான் இப்போ தான் தொடங்க போகிறேன், அது இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவங்க லெவலுக்கெலாம் நான் அச்சீவ் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி பார்க்க அவன் ஒரு டைமில் ரொம்ப ஃபெடப் ஆகிட்டான். அது கடுப்பாக என்ன பண்ணிட்டான், அந்த இன்ஸ்டாகிராமே லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் டிசைட் பண்ணான். என்னென்னா, இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கு பதிலாக அன்றைக்கி அவன் என்ன பண்ணான்னா, ஒரு 2 நாள் கண்டினியூஸாக டே அண்ட் நைட்டுன்னு உட்காந்து அவன் அந்த கிராஃப்ட்டை பண்ண ஆரம்பித்தானான். அவன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கான். அப்போ தான் ஃபீல் ஆச்சான், நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு போகிறதுக்கும் போது மற்றவங்கள பார்த்துட்டு இந்த கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமோ, அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமோ, அவன் இப்படி பண்ணுறான் நம்ம அது மாதிரி பண்ணுவோமோ, இவன் இப்படி பண்ணால் அப்படி பண்ணுவோம், அது மாதிரி கம்பேர் பண்ணிகிட்ருக்க நேரத்துலையே நம்ம அந்த கம்பேர் பண்ணதை விட்டுட்டு அதுக்கான வேலையை நம்ம செய்ய தொடங்கிடணும்.
ஏன்னா நம்ம லைஃப்பில் பண்ண போகிற எல்லா வேலையுமே நம்ம மட்டும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி படிப்பில் இருக்கட்டும், நான் படிக்க போகிறேன், அவன் இது படித்து இப்படி இருக்கிறான், இவன் இப்படி படித்து இவன் இருக்கிறான், அவன் இந்த வேலைக்கு போய் இப்படி பண்ணுறான், அவன் இது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறான், அவன் இந்த கார் எடுக்கிறான், அவன் இந்த கிளாஸுக்கு போகிறான், அவன் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு செய்கிறான், அவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான். நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே இன்னொருத்தனை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன நடக்கும்னா, கடைசியில் உண்மையாகவே உனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் பவரை நீ யூஸே பண்ணாமல் உன் டேலண்ட்டை மெதுவாக கொல்றதுக்கு சமம். இது கண்டிப்பாக உண்மை. ஏன்னா நீ அவனை பார்க்கும்போது அப்படியே அது இன்னும் சூப்பராக இருக்கிறான், ஒரு அந்த கம்பேரிஷன் பண்ணும்போது அவன் சூப்பராக பண்ணுறானே, நம்மளால் பண்ண முடியும்னு நினைப்பேன். ஆனால் அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு விஷயத்த உன்கிட்டேருந்து நினைப்பான், பாடுறா இவன் சூப்பராக இருக்கிறானே. ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த இது இருக்கும், ஒருத்தங்க ஒரு விஷயத்தில் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம அதை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காமல் அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். இந்த கம்பேரிஷனே தேவையில்லை. இந்த விஷயத்தில் ஒரு சூப்பரான ஒரு கோட் இருக்குது, கிரியேட் மோர் தென் யூ கன்சியூம். அது ரொம்ப உண்மைதான். நம்ம கம்பேர் பண்ணுற டைமை விட்டுட்டு செய்ய தொடங்கிடணும். செஞ்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டக் இன் எ ட்ராப். இது என்னென்னா, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா காலைல ஏந்திரிப்போம், வேலைக்கு போவோம், ஈவினிங் வருவோம், ரெஸ்ட் எடுப்போம், திருப்பி காலைக்கு ஏந்திரிப்போம், வேலைக்கு போவோம், ஈவினிங் வருவோம், ரெஸ்ட் எடுப்போம். லைஃப் இப்படியே போயிட்டுருக்கோம், ஒரே சர்க்கிள்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னடா பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல், ஆனால் லைஃப் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே ஒரு எரிச்சல் வரும், என்னடா இது, ஒரு அன்ஈஸி ஃபீலிங் வரும். நம்ம மைண்டில் அது எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம், அதை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றது. அது எதாலன்னு பார்த்திங்கன்னா, மெயினாக நம்ம வேலை செய்கிற வேலை தான். நம்ம வேலை தான் நம்மளோட நேரத்தை முக்கால்வாசி எடுத்துக்கும். ஏன்னா ஒருத்தன் காலையில் போயிட்டு சாயந்தரம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரதுல பார்த்திங்கன்னா அவன் நாளில் மோர் தென் 1/3 ஆஃப் அவர் அவன் டைம் அவன் வேலைக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அதுலேருந்து கொஞ்ச நேரம் அவனுக்குன்னு சில க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அவனுக்குன்னு சில பிடிச்ச விஷயம் செய்கிறதுக்கு, அதுக்கான அந்த ஆக்ஷன், அந்த செயல்பாடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கும் போது என்ன ஃபீல் ஆகும்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அப்படி தோணும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரமே கிடைச்சாலும் அது ரொம்ப கம்மியான நேரம் தான் கிடைக்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துடும். இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். சரி, என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்று ரொம்ப அவசியம். என்னென்னா, ஒரு சீரியஸான ஒரு டிசிப்ளின் அவங்களுக்குள்ளே தேவை. ஒரு கட்டுப்பாடு. எதில் அந்த கட்டுப்பாடு வேணும்னா டைம் மேனேஜ்மெண்ட். அவங்க நேரத்தை எப்படி செலவு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஒரு கட்டுப்பாடு வச்சு அவங்க தொடங்கணும். எப்படின்னா, என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் அது இந்த டைமில் இந்த டைம் தான் நான் செய்வேன், இந்த டைம்லேருந்து அதுக்கு மேலே கண்டிப்பாக என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ என் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப ஸ்டபனாக இருந்துட்டு நம்ம செயல்பட தொடங்கணும். அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது அதை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், மெஷர் பண்ண பார்க்கணும். எனக்கு என் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அலோகேட் பண்ணிவிட்டு அதில் நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதில் ஏதாச்சும் எனக்கு க்ரோத் இருக்கா? கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு சின்ன, ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணாமல் ஏதோ ஒரு பண்ணும் போது, நம்மளுக்குன்னு சில விஷயம் பண்ணும் போது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஏன் இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம முக்கால்வாசி நேரம் நம்மளுக்கு
தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம அதிகமான நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுதான் மெயின் காரணம். இதால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு எது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடிய செயல்பாடை செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது நீங்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறீங்க. ஏன்னா உங்களோட முக்கால்வாசி எனர்ஜி, பவர் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலையிலே எல்லாம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறீங்க. ஒரு ரீசன் இப்படி இருக்கலாம். இதே மாதிரி தான் எது இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அது கண்டுபிடிக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா, இது உங்கள் லைஃபுங்க. ஆமாம், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாள். என் லைஃப் இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, நான் இப்படி இருக்கேனே, யாரும் கிடையாது. லூசர்ஸ் ஆல்வேஸ் கிவ் ரீசன். இது நல்ல மனசில் நினைப்பி வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கை, அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருக்காகவும் எதுக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேக் ஆஃப் பிளானிங். நம்ம எல்லார்கிட்டேயும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு கேட்டால், நம்ம மட்டும் அப்படியே நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே போவோம். ஏன்னா நம்மளுக்கு ஆசைங்க அவ்வளோ இருக்கும். ஆனால் உண்மையாகவே நம்ம உக்காந்து நம்ம ஆசைப்பட்டதெல்லாம், நான் இதெல்லாம் பண்ணணும், அது இப்படி பண்ணணும், இந்த விஷயம் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பித்தோன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ தான் நம்மளுக்கு ரியலாக தெரியும் நம்ம உண்மையாகவே நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இதால் தான் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்க சொன்னால் நம்ம நினச்சிக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஆனால் உக்காந்து அது பண்ண முடியாதா, எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியாவே கிடைக்கும். அதால் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். என்ன வேணால் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்கலாம், ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணுன்னு ட்ரீம் இருக்கலாம், என்னோடய வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ட்ரீம் இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவோ ட்ரீம்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு கோல்ஸ் ட்ரீம்ஸ் இருக்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒரு ட்ரீம்ஸை எவ்வளோ முடியுமோ குட்டி 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 பீஸாக என்ன பண்ணுங்கள், கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது பீஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன், ஒரு பெரிய ட்ரீமுக்கான சின்ன 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 ஆக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கள், அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அசைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டெப் இருக்குங்க, அதை ஃபஸ்ட்டு முடியுங்க. அதுக்கு அடுத்தது முடியுங்க. நீங்கள் பெரிய அந்த ட்ரீம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது கடைசி வரைக்கும் அந்த ட்ரீமாகவே தான் இருக்கும். நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், நான் என் கேலண்டர் என்ன பண்ணுவேன்னா, நான் டெய்லி என்ன பண்ணணும், நான் வீக்லி என்ன பண்ணணும், இது மாதிரி நான் நோட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, என்னோடய ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆக தொடங்குச்சு. எப்போ நான் என்னோடய கேலண்டரில் இது மாதிரி பிளான் பண்ணி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், நான் பிளான் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பண்ணுறேன் அப்படின்னுக்கும், நான் எப்போ பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த வாரத்தில் எவ்வளோ பண்ணணும், டெய்லி முடிக்கணும், எவ்வளோ முடிக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோடய க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவே இருக்குது. அதை நான் கண்கூட பார்த்தேன். எதுக்கு தெரியுமா இதெல்லாம் பண்ண சொல்கிறோம்? இது மாதிரி பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு நமக்குள்ளே இருக்க இந்த ஒரு டவுட்ஸ் இருக்கும். இதான் என்னால் பண்ண முடியுமா, அந்த டவுட்ஸ் அப்படியே ரிமூவ் ஆகிடும் உங்கள் மனசுலேருந்து. ஏன்னா எப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களோ அப்பயும் உங்கள் ஆள் மனசுலேயோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிஞ்சிடும் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ எப்படி இருக்குன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்குள்ள அந்த டவுட்டே இருக்காது. ஸோ இந்த ஆக்டிவ்னஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி கிடைக்கும்னா, ஒரு கிளாரிட்டி. நான் என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டியாக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த அந்த கிளாரிட்டியே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இதால் நம்மளோட பிரெயின் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகாது. ஏன்னா அதுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், அதுக்கு அடுத்தது என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் நம்ம போய்டும். நம்மளும் இதுக்காக ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் கொடுக்குற மாதிரி தெரியாது. இனிஷியலாக பிளான் பண்ணுறது தான் மெயின்.
அதனால தான் இது எல்லாமே பண்ணணும். ஏன்னா பண்ணாமல் விட்டுட்டோம்னு நினச்சோங்களேன், நம்ம டெய்லி அப்படியே தூங்கி ஏந்திரிப்போம். ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது, அது டெய்லி அப்படியே நினச்சிக்கிட்டு தூங்கி தாங்க எழுந்திருப்போம். தவிர அது வந்து ப்ராக்டிக்கலாகவே நம்ம லைஃப்பில் அது ஒரு பார்ட்டாகவே அமையாது. நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் கம்ப்ளீட் நாலேஜ். நமக்குள்ளே எப்பவுமே ஒரு ஐடியா இல்லை ஒரு தாட் இருக்கும். என்னென்னா, ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கம்ப்ளீட் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கெயின் பண்ண பிறகு தான் அந்த விஷயம் செய்கிறதுக்கே தொடங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபீல் இருக்கும். அது ஸ்டார்டிங் நல்லது தான். ஆனால் அது போக போக எப்படி ஆகிடும்னா, நம்ம மாட்டோம் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறமா தொடங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை ஆக்ஷன் போடுவீங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ விஷயம் கற்றுறதுக்கு தேவையே இல்லாமல் இருக்கும். சின்ன கொஞ்சோண்டு நாலேஜ் வச்சே நம்ம தொடங்கியிருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொன்ன மாதிரி தான், ஒரு கடையை திறக்கிறதுக்கு இல்லைனா ஒரு பிஸ்னஸை திறந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஃபினான்ஷியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், டேக்ஸ்னால் எப்படி பே பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு MBA படிச்சிருக்கணும், அது பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாலேஜ் இருந்தால் தான் ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ தொடங்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த லைஃப்பில் நிறைய பேர் எப்படின்னா, கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்ச பிறகு தான் அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு தொடங்கினாங்கன்னு கிடையாது. அவங்க தொடங்கிட்டு அந்த மீன் வயலில் கற்றுப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாருமே அப்படியே நிறைய புக்ஸை படித்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்ஷனை எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து, இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே அந்த ஆக்ஷனே இறங்கியிருக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஸ்விம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்லேயும் தாறுமாறாக உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணுறதோட அந்த டைமில் டக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் குதிச்சுட்டு அப்படியே கையை காலை அடிச்சுக்கிட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்விம்மிங்கில் ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டே அப்புறமா ஒரு புக் எடுத்து, நான் கையை இப்படி ஸ்விங் பண்ணியிருக்கணும், என் பாடி இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். அதாவது ப்ராக்டிஸ் ஆக்ஷன் எடுக்கும் போதே நம்ம லேர்ன் பண்ண தான் எப்பவுமே நல்லது. கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண கடைசியாக அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்கிறது ஒரு தப்பான விஷயம். நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் வந்து மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும். நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கும் போதும் நம்மளை வந்து அதுக்கான முழு அறிவு பலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிட்டு நம்ம அதை எடுக்க தொடங்கிடணும். ஏன் தெரியுமா, ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடங்குறது வந்து நம்மளை மாதிரி சாதாரண ஒரு பசங்க தான் தொடங்கினாங்க. ஆனால் டைட்டானிக் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 100 இன்ஜினியர்ஸ் ஒன்றா சேர்த்து உருவாக்குனது. ஸோ ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக நாலேஜபிளாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபீட்பேக். நம்ம ஒரு விஷயம் செய்யும் போதோ இல்லை செஞ்சு முடித்த பிறகோ ஒருத்தங்கிட்ட போயிட்டு அதுக்கு ஒரு ஆலோசனையோ ஒரு ஃபீட்பேக்கோ கேட்குறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா நம்மளும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கும் புரிஞ்சிருக்கும். இது பண்ணாமல் நான் இந்த விஷயம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட போய் ஃபீட்பேக் கேட்குறது வந்து ஒரு தப்பான விஷயம். இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா, நம்ம லைஃப்லேயே இந்த எக்ஸாம்பிள் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க, அந்த விஷயம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஒரு ஆலோசனை பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு டீமோட்டிவேட் ஆகிருக்கும். இதாலேயே அந்த விஷயம் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இதால் என்ன ரியாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சா பண்ணிவிடுங்க.
உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும், அவங்க பண்ணுன்னு சொல்லணும், அவங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லை ஒரு ஆலோசனை கேட்கணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன ஐடியா இருக்குது ஃபஸ்ட்டு அதை கிளியராக ஆக்கிக்கோங்க. அதுக்கான கொஞ்சம் ஒர்க்கு ஃபஸ்ட்டு போடுங்க. ஒரு சின்ன சாம்பிள் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் மாதிரியோ அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம். ஓகேங்களா? இறுதியாக என்ன தெரியுமா, நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு உங்கள் லைஃப்பில் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு 2 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நான் சொல்ல ரொம்ப 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 கிளியராக கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 2 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். என்னென்னா, ஏன் இது வேலைக்காகும், ஏன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, ஏன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு லிஸ்ட். 2 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா, நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்ல. ஏன் தெரியுமா பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி நேரம் நம்ம தப்பான லிஸ்ட்டை நம்ம கிட்ட வச்சு சுற்றிட்டுருக்குறோம். அதாவது ஏன் இது வேலைக்கு ஆகாது அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம சுற்றிகிட்டே இருக்கிறதால தான் நம்மளால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா டைம் போக போக பார்த்திங்கன்னா நீங்களே என்ன நினச்சிப்பீங்கன்னா, அது உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிப்பீங்க. எந்த இதில்னா, இந்த விஷயம் எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் வச்சுக்கிறீங்களே, அதில் இருக்கிற எல்லாமே ஆமாப்பா என்னால் பண்ண முடியல பார்த்தியா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே அந்த மைண்ட் வந்துடும். தயவுசெய்து அந்த 2வது லிஸ்ட் இருக்குல்ல, ஏன் இது வேலைக்கு ஆகாது, என்னால் ஏன் இது பண்ண முடியாது, அதை தயவுசெய்து அது குப்பையில் கசக்கி தூக்கி போட்டு வச்சுருங்க. கரெக்டான லிஸ்ட் இருக்குல்ல, இந்த விஷயம் ஏன் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அதை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கிட்டு உங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருங்க. ஆமாம், இது கஷ்டம்தான், இது கொஞ்சம் இல்லை நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படும், பட் இதுதான் பண்ணணும். உலகத்திலேயே சிறந்த சொல் என்னன்னா அது செயல். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களை தவிர நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இந்த பதிவை இவ்வளோ வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா இதை தயவு செஞ்சு இந்த மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. நன்றி.